ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் வந்து இந்த உலகத்திலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஹியூமனால மேட் பண்ண ஒரு ஸ்ட்ரக்சர். 1990ஸ்ல நாசா வந்து டீம் அப் பண்ணுது. என்னென்ன கண்ட்ரீஸ் கூடன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான், கனடா, ரஷ்யா அண்ட் செவரல் யூரோப்பியன் கண்ட்ரீஸோட டை அப் பண்ணி இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இனிஷியல் காஸ்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, $100 பில்லியன். ஸோ ஓவர் இயர்ஸ் என்னன்னா, லைக் இதுக்கு நெறையவே அமௌண்ட் வந்து இதுக்கு நெறையவே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க மனி. பிகாஸ் லைக் அது அப் டூ டேட் வச்சுக்கணுங்கிறதுக்காக. அண்ட் ஆல்சோ மெயின்டனன்ஸ் காரணமாவும். இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஃபுட்பால் ஃபீல்ட் மாரி இருக்கும். ஆர் மோர் ஆர் லெஸ் லைக் ஒரு 5 பிஹெச்கே அபார்ட்மெண்ட் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி லைக் ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து மூவ் பண்றதுக்கு வசதியா இருக்கிறது தான் வந்து இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஐஎஸ்எஸ் வந்து இட்ஸ் நாட் ஸ்டேஷனரி லைக் ஒரே இடத்துல இருக்கிறது இல்ல. இட் ரிவால்வ் அரவுண்ட் தி எர்த். லைக் இது வந்து சுத்திட்டே இருக்கும். ஆர்பிட் ஆயிட்டே இருக்கும். விச் மீன்ஸ் ஒரு ஆர்பிட் அதாவது அந்த சுத்துறது வந்து 90 மினிட்ஸ் வந்து எடுக்குது. அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்பீட்ல வந்து இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆனது சுத்துமாம் எர்த்த. இந்த ஐஎஸ்எஸ் வந்து ஃபங்ஷன் ஆகுறதுக்கான க்ரூஷியலான ஒரு விஷயங்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு பெரிய லேப் இருக்கு. நம்ம இங்க எர்த்லயே பார்க்காத அளவுக்கு ஒரு சூப்பர்பான ஒரு லேப் இருக்குன்னு சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ 2வது வந்து சன்லைட்ட வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ற சோலார் பேனல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஐஎஸ்எஸ்ல உள்ள டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்றதுக்கான ரேடியேட்டர்ஸும் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து என்டர் ஆறதுக்கும், எக்ஸிட் ஆறதுக்கும் ஏர்லாக்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி டாக்கிங் போர்ட்ஸ் இருக்கு. வேற ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து இந்த ஸ்டேஷனோட அட்டாச் ஆறதுக்கு. லைக் அதுதான் வந்து ஒரு கனெக்டிங் போர்ட் மாரி.